அன்பார்ந்த மீனராசி அன்பர். மீனராசி என்பவர்களே, இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக அமையப் போகிறது. என்னதான் அவர் சொன்னாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அவருடைய பாதிப்பு ஏற்கனவே ஒரு 3 வருஷமாகவே இந்த மீனராசி என்பவர்கள் நிறைய கடவுளை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% மீனராசி என்பவர்கள் நிறைய பாதிப்பு உண்டாக்குகிறார். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடியவங்க, அதே போல ஜாவரை நம்பி இருக்கக்கூடியவர்கள், மெயினாக குடும்ப பெண் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கோம், அல்லது ஃபேமிலி ட்ரபிள்ஸ் வந்திருக்கோம், பிள்ளைங்களை பற்றிய கவலைகளாக. அதே போல் மீனராசி பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தொழிலில் நஷ்டங்கள் ஏற்பட்டு அந்த முதலீடு எல்லாம் வேஸ்டாக போயிருந்தோம். இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்களோ அந்த சேர்த்து வச்ச பணக்காசுகள் எல்லாம் வீண் விரையதாயிருக்கும். அது மீண்டும் சம்பாதிக்க முடியாத ஒரு இடத்தாக இருக்கும். ஸோ மீனராசி அவர்களை பொறுத்தவரை பணங்காசுகளை இழந்திருக்கிறாங்க, பிஸ்னஸ் இழந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு வாழ்நாளில் அவருடைய வாழ்நாளில் சேர்த்து வச்சத எல்லா அந்த சேமிப்புகளையும் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மீனராசிக்கு சொல்லலாம். ஒரு பணத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப், அதாவது மனைவி, மக்கள், அல்லது பெற்றோர்கள், பிள்ளை யாராவது இன்னொன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணியிருப்பாங்க, என்னோட பையனை மிஸ் பண்ணியிருப்பாங்க, என்னோட கம்பெனியை மிஸ் பண்ணியிருப்பாங்க, என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்பாங்க, லைஃபை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்ஸிங் நிறைய மீனராசி. அதற்கு காரணம் கடந்த காலம் 3 வருஷமாகவே சனி ராகுவும் 2 பேரும் 2 பக்கமாக கொண்டது நெருச்சாங்க. ஒரு பக்கம் சனி நெருங்கிவார், ஒரு பக்கம் ராசி நெருங்கிவார். அப்போது இந்த 2 அசுப கிரகங்களுக்கு போய் மீனராசி பண்ணிக்கிட்டார். அதான் விஷயம். இந்த நிலையில் இந்த மே மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி ராசிக்கு 3வது வீட்டில் இந்த குரு பகவான் அமைகிறார். இதோட 2வது விஷயத்தில் இருந்தார், தரஸ்தானத்தில் இருந்தார். நிச்சயமாக மீனராசிக்கு 2023 சிறப்பாக தான் இருந்தது. ஒரு பெரிய கஷ்டங்கள்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. மேபி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கலாம், ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்பட்டிருக்கலாமே தவிர ஒரு மன நிம்மதி, ஒரு சந்தோஷம், இதெல்லாம் நிச்சயமாக 22 கம்பேர் பண்ணுறத 23 ஒரு பெட்டர் தான் இருக்கும். ஆனால் இது 24 3ஆம் இடத்தில் குரு. அப்போ 3ஆம் இடத்தில் குரு அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த பாவங்களை எல்லாம் இந்த குரு பார்க்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். மீனராசிக்கு 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி, மீனராசிக்கு 9வது பாவம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, மீனத்துக்கு 11வது வீடாக இருக்கக்கூடிய அம்மா. அப்போ 7, 9, 11 அங்கே சம்பந்தப்படுது. உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய பாவங்களை பார்க்கிறார். அப்போ என்னை பொறுத்தவரையிலும் மீனராசி என்பதிலே 80% வெற்றி உண்டு. 5 மட்டும்தான் பார்க்குவேன், 5ஆம் பாவத்தை விட 3 பருவம் தான் பார்த்துவேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச மீனராசி என்பதிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 80% நல்ல முறையில், ஒரு மகிழ்ச்சியான முறையில், சிறப்பான முறையில் தான் அமைய போகிறது. அப்போ இந்த 2024, 25 குரு பயிற்சி ஆகப்பட்டது மீனராசிக்கு சுப பலன்களை தருகிறார். அவன் 3இன் அரை அசுபஸ்தானத்தில் மறைந்தாலும் கவலை இல்லை மீனராசியில். இப்போ 7 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு, 7 சனி நடந்துட்டு. பொதுவாக மீனராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா, அது சொன்ன மாதிரி பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதே போல பொருளாதார மீது செலவுகள் ஏற்பட்டிருக்கும். வருமானம் நம்ம குறைஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. வருமானத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வருமானத்தில் குறைவுகள், அதாவது ஜாப் வேலை போயிருக்கலாம், வேறு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதே கிரியர் அந்த ரேங்க் இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறார். இல்லைன்னா வேலை மாற்றங்கள், ப்ரமோஷனோட வேலை மாற்றங்கள் ஏற்பட்டு வெளிநாடு போவதற்காக காத்திருக்கிறார். அப்போ ஜாப்ல சிறு தடைகள் ஏற்பட்டிருக்கும். பொருளாதார இழப்புகளும் அந்த மீனராசிக்கு ஏற்படும். வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும். இந்த குணப்பெயர்ச்சியால் மீன ராசி அன்பர்களுக்கு லாபம்
அதிகரிக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், வளர்ச்சிகள் அதிகமானதாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி அடையுது. அது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சொன்னால், குறிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் லாபம் இருக்கிறதால கெமிஸ்ட்ரி, லேபு, எக்ஸ்ரே, அப்புறம் வந்து ஸ்கேன் ஆப்ரேஷன்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிசன், ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, இந்த சினிமா துறை, இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டே போகிறோம். அப்போ இந்த சப்ஜெக்டில் இந்த மாதிரியான துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் மெய்தார் ராகு சனிராகுன்னு சொல்லும்போது அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டக்கூடியவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இரவு தொழில் செய்யக்கூடிய கம்ப்யூட்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, ஹார்ட்வேர்ஸு, இன்னொரு இருபதுடைய நடத்தக்கூடியவங்க, அதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. அப்போ இவங்க எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே மேதராசி என்பதில் இந்த தொழில் சிறப்பானதாக அமையும். இந்த தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்குன்னா, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் மெயினாக அந்த பில்டர்ஸ், அந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ், ஆடை ஆபரணங்கள், அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதை சிறப்பு. அப்போ பொதுவாக தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? மீனராசியை பொறுத்தவரை தொழில் வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை மீனராசி இருப்பதில்லை ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை. இன்னும் உறுதியாக சொல்கிறேன், அந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில் என்ன கேட்காமல் நீங்கள் வேலையை வளர்க்குறாரு. அது எவ்வளோ கம்மியான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்களாக வேலையை மட்டும் விட்டுலாதீங்க, அதை கௌரவம் பார்க்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவது இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு இணங்க ரொம்ப கவனமாக நீங்கள் அங்கே செயல்பட வேண்டும். ஸோ வேலையை விட்டு விட்டுலாதுங்க, வேலை வாய்ப்பு விட ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இல்லை சாமி நீங்கள் சொல்கிறவங்க உங்களை நடந்து போச்சு, என்னை ஏற்கனவே வேலையை விட்டுட்டாரு அப்படின்றக்கா நம்ம இவன் என்ன உங்கள் ஜாகிரதை ஒருத்தரும் எப்போ வேலை நினைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்றாங்க. தெரிந்து அந்த ஆலய வழிபாடுகளை செய்வது சிறப்பு. அதே போல் கடன் பிரச்சனை தாங்கவே முடியல, கடல் பிரச்சனை இல்லை, அதாவது பெரிய கடல் இருக்குது, அதை வந்து சிறிய கடனை வாங்கி கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி அடைக்கலாம். அப்போ அந்த கடன் லோன் கிடைக்கிறவங்க ஆசைப்படுறா, அது இப்போ பரிகாரங்கள் போதே அதுக்கு ரோட் சைட்ஸ் ஓட் கட்டலாம், அது ஒரு சிறிய பரிகாரங்கள் செய்ய கிடையாது. நம்ம முன்னேற்றம் ஏற்படும். மீனராசி அன்பு. அதுக்கு அடுத்தபடியாக மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம். மீனராசி என்பதுலேயே மற்றபடியும் வருமானம் வருது, வேலை இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. மெயினாக ஹெல்த்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட். உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு நிமிஷம் இருக்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டேங்குது, ஒரு மணி நேரம் இருக்க மாதிரி அடுத்த மணி நேரம் இருக்க மாட்டேங்குது. ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஹெல்த்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே போல் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தால் மஸ்ட் அது கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. அது என்னைக்கு செய்யலாம், எப்போ செய்யலாம், எப்படி செய்யலாங்க மட்டும் ஒரு நாள் குறிச்சிக்கோங்க, அவ்வளோதான். கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி அன்பர்கள். ஸோ அதே போல் மங்கள விசேஷங்கள், திருவிழ தடைகள் இருக்கும் என்றால் கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. ஏன்னா மூணாம் இருக்கக்கூடிய குரு ஒரு 30-40 வருஷம்தான் திருவிழத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுக்காக நம்ம 1 வருஷம் வீணடிக்க முடியாது. உறுப்பான் என்னன்னு சொல்லிட்டு மீனராசி என்பவர்களை உறுப்பான் உண்டு. இதனால உங்கள் ஜாதகம்னா இதுக்கு வேலை செய்யும். எனவே திருமணத்திற்கான தடைக்கும் வீணாக்கும், திருமணத்திற்கான பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய காலம். அதே போலதான் குடும்பம், கணவன், மனைவி, ஒற்றுமை, பிள்ளைகள், காதல் திருமணங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மீட்டு பெண்கள், இவங்க எல்லாருக்குமே மீனராசியாக இருப்பார்கள். சிறப்பானதாக இருக்கும். மீனராசியர்களே மனக்குழப்பங்கள், மன பயம் ஒரு சில மீனராசி அவர்கள் போன்ற மரண படிமை ஏற்படும். வயோதிக குடும்பம் இருக்குமே ஆட்டி படைப்பது.
என்னன்னே தெரியாது. அது ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசு கூட பயன்படுத்திட்டே இருக்கும், கவலை இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கும் மனசு பயப்படுறதே தெரியாது, ஆனால் மனசு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான மனபயங்கள் அது செய்வதை கூடாது. மறைமுகமான பிரச்சனைகள், அந்த மறந்தீக தோஷங்கள், செய்தனை கோளாறுகள் இருக்குமே என்றால் அது பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் உண்மைத்தன்மை இருக்குமே ஆனால் அது எல்லாரும் பிணப்பிதார்த்தம் சொல்வது ஒரே பரிகாரங்கள் பிராய்ச்சத்தில் சேர்ந்து கொள்வது சிறப்பு. அப்போ ஒருவரும் சிறுவரும் இணைந்து, குறிப்பாக ஒருவரும் சிறுவரும் இணைந்து மீன ராசி அன்பத்தை ஓரளவுக்கு 70% நல்ல முன்னேற்றத்தை தருகிறார் தொழில். இருந்தாலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கேள்வியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கிறார். நான் ஒரு 10 விஷயம் தான் சொல்லியிருக்கலாம், பட் உங்கள் மனசில் டிஃபரன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் உலகம் முழுவதும் பாடக்கூடிய ஏதாவது பக்தர்களே, உங்களுடைய கேள்விகள் என்னவாக இந்த முழு பயிற்சி எனக்கு இதை செஞ்சு கொடுக்குவாசாமி, எனக்கு குழந்தைய வா, எனக்கு விளையாமத்தக்கு உமா, எனக்கு வேலையை உமா, எனக்கு தொழிலம் வா, எனக்கு நிம்மதியை உமா, எனக்கு சொத்தம் உமா, எனக்கு தீர்ப்பை கொடுத்துவா. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே என்றால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்த போது மீண்டும் வாரத்தில் சந்திக்கிறேன். ஜெயவராயன். ஜெய ஜெய்.